வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் தெருக்கூத்து பகுதி. இன்றைக்கி நான் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளில் ஒரு சந்தோஷமான விஷயங்களோடு நான் வந்திருக்கேன். கடந்த 15 வருஷமாக இந்த நாட்டை பிடிச்சிருக்க பிஜேபி அப்படின்ற ஒரு பெரிய ராட்சச சதி எப்படி விழும் அப்படின்றது எல்லாருக்குமான ஒரு கேள்வி இருந்தது. தமிழ்நாட்டில் நம்ம 40க்கு 0 ஆக்கி அமுச்சு விட்டோம். சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரே ஒரு தொகுதி தான் மோடி ஜெயிச்சார், பிஜேபி. ஆனால் இந்த நாட்டை பிடிச்ச இந்த பிஜேபின்ற இந்த பிசாசு எப்படி ஒழியும்? காங்கிரஸ் இந்த மாதிரி தான் எடாகுடம் பண்ணிக்கிட்டு இருந்தது. எமர்ஜென்சிலேருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்திரா காந்தியிலேருந்து நம்ம ராஜீவ் காந்தி இலங்கை தமிழர்களை அடித்து ஒழித்தது வரைக்கும், முள்ளிவாய்க்கால் படுகொலை வரைக்கும் காங்கிரஸோட கையில்லாமல் ஒரு இடமே இல்லை. இந்த காங்கிரஸ் எப்படி ஒழியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. அப்போ தான் மோடி வந்தார். ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கோஷத்தோடு மோடி வந்தார். மீடியாக்கள் எல்லாமே பண்ணிச்சு. அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு புரட்சி மாதிரி ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் உக்காந்து இவங்க மாற்றம்னு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நம்ம ஒரு ஏமாற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்க ஒரு 15 வருஷமாக இந்தியா முழுக்க உக்காந்துக்கிட்டு அட்டகாசம். ஆர்டிக்கிள் 370 காஷ்மீரில் தூக்குறாங்க, ராமர் கோயிலை கட்டுறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் கவர்னரை வச்சு அட்டகாசம் பண்ணுறாங்க, யூனிவர்சிட்டியில் கூட இவங்க பூந்து உட்காந்துக்கிச்சு இவங்க வைக்கிறதா சட்டன்றாங்க, திருப்பரங்குன்ற மலையில் கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க கை வைக்காத இடங்களே கிடையாது இந்தியா முழுக்க. ஒரு நாடு 2 நாடு கிடையாது, இந்தியா முழுக்க இதான் நிலவரம். ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் இவங்க மேலே வந்துடுவாங்க. அது மகாராஷ்டிராவில் தேர்தல் நடத்தினாலும் பிஜேபி வரும், ராஜஸ்தானில் தேர்தல் நடத்தினாலும் பிஜேபி வரும், மத்திய பிரதேசத்தில் நடத்தினாலும் வரும், யூபியில் நடத்தினாலும் வரும், எங்கேயும் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இவங்களுக்கு தோல்வியை பரிசாக கொடுத்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் 40க்கு 0ன்னு இவங்களை அமுச்சு வச்ச மாநிலம். அதனால இவங்களுக்கு போன தடவை மெஜாரிட்டி குறைஞ்சது. ஆனால் தப்பி போயிடுச்சு. நம்ம சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரையும் வளைச்சி பிடிச்சி பண்ணாங்க. இவங்க பண்ணுறது ஃபுல்லாகவே எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ் தான். இன்றைக்கி வரலாற்றில் முதல் முறையாக பிஜேபின்ற கட்சி உருவாகி அது பெரிய அளவுக்கு வளர்ந்து பிரம்மாண்டமாக நின்று அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியல்வாதியெல்லாம் பிஜேபியோட லிங்க் இல்லாத ஒரு அரசியல்வாதி கிடையாது. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபியோட லிங்க் வச்சுருக்கணுன்றது ஒரு பர்மனண்ட் ரூல் மாதிரி ஆகிப்போச்சு. அமித்ஷாவுடைய மகன்தான் இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு தலைவர். அவனுக்கு கிரிக்கெட் கூட விளையாட தெரியாது, என்னன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி உட்டா அதானி, அம்பானி, ஏகப்பட்ட முதலாளிகள். அது அதானி நம்ம சென்னை போர்ட்டிலேயே கை வச்சு சென்னை துறைமுக நகரன்றதையே மாற்றி கொண்டு போகிறோம். இந்த அளவுக்கு அட்டகாசம். எது எடுத்தாலும் ஊழல், பெருசாக ஊழல் தான். 2 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரோடு போகிறதுக்கு 200 கோடி 300 கோடி செலவு பண்ணுவாங்க. அந்த ரோடெல்லாம் அப்படியே இடிஞ்சு விழும். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆக்டோபஸ் மாதிரி இருந்த மோடி எப்போ வீழ்வார் அப்படின்றது நமக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி இருந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கி டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம் வீழ்த்திருச்சு. சரிங்களா? எத்தனையோ பேருக்கு எதிராக போராடி இருக்காங்க மக்கள். விவசாயிகள் போராட்டம் நடந்திருக்கு. அது வெறும் பஞ்சாப் ஹரியானா போராட்டமாக அதை சுருக்கி அதை அடக்கிட்டாங்க. ரைட்டுங்களா? எல்லாருமே போராடி இருக்காங்க. அக்னிவீர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அக்னிவீர்னு ஒரு இராணுவத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இராணுவத்தை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது, அதுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சது. அதையும் அடக்கிட்டாங்க.
இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் உட்பட இந்த போராட்டங்கள்லாம் வரும்பொழுது என்ன நமக்கு தோணுன்னா, இந்த முறை மோடி காலி, இனி வந்து நார்த் இந்தியாவில் வந்து மோடியால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சர் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கிற ஒரு மாற்றம், இனி மோடி நினச்சாலும் சரி, யார் நினச்சாலும் சரி, இனிமேல் பட்டு இந்தியாவில் தலை தூக்கவே முடியாது. ஒரு போராட்டம் நடத்தி முடிச்சிருக்காங்க. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு ஒரு ஜனதா கட்சி. அந்த போராட்டத்தில் கோஷம் போட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஆட்கள் கோஷம் போட்டிருக்காங்க. அந்த போராட்டம் நடத்தினவங்க போய் அடித்த வீடுகள் எது தெரியுங்களா? ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கார வீடை தேடி போய் அடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து போராட்டத்தில் நடுவில் ரவுடித்தனம் பண்ண வந்தாங்க, அதுக்காக போய் அடிச்சிருக்காங்க. அவங்க ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லைங்க, இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க 1,00,000 பேர் கலந்துருக்காங்க. இவங்களுக்கு ஃபண்டிங்லாம் வந்து சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னலாக ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. 1,00,000 இளைஞர்கள் வந்து டெல்லியை சலோ சன்சத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை இவங்க முன்னெடுத்தாங்க. அவங்க வச்ச முக்கியமான கோஷம் என்ன தெரியுங்களா? அதுதான் நான் மோடி காலின்னு சொல்கிறேன். மோடி இது உங்கள் அப்பாவோட நாடு இல்லை அப்படின்றது தான் கோஷம். அது இந்தியில் ஒரு விதமாக சொல்கிறாங்க. அதோட தமிழ் வடிவம் வந்து மோடி இது உங்கள் அப்பாவோடைய ஊர் கிடையாது. மோடி பயந்து நடிக்கிட்டார். இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து அவங்க வைக்கிற கோரிக்கை, நீட் முறைகேடுகளில் ஈடுபட்ட மந்திரியை வந்து ராஜினாமா பண்ண சொல்லணும். தர்மேந்திர பிரதானை வந்து நீங்கள் ராஜினாமா பண்ண வைக்கணும். அதோடு இல்லாமல் அந்த போராட்டம் நீட்க்கு எதிராக நடந்த அந்த போராட்டத்தில் நீட்டால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். 3வது, லத்தி சார்ஜ் போலீஸை விட்டு அடித்ததுனால காயம்பட்டவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். இந்த 3 டிமாண்டையும் ஒரே ஸ்ட்ரோக்கில், சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் அக்செப்ட் பண்ணியாச்சு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னோடனே உடனே அந்த பையன் பேர் தீப்கே டீமை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, ஐயா சாமின்னு வர்ச்சுவலாக பிஜேபி தீப்கே டீமோட காலில் விழுந்திருக்கு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நாங்களாம் காலரை தூக்கி விட்டுக்கலாம். என்னென்னா, தீப்கே ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிக்கைக்காரன், அதுவும் சாதாரண பத்திரிக்கைக்காரன். மராத்தி மொழியில் வரக்கூடிய ஒரு பத்திரிக்கையில் வேலை செஞ்சவன் தீப்கே. மகாராஷ்டிராவில் தலித் குடும்பத்தை சேர்ந்தவன். பத்திரிக்கையாளராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்காலர்ஷிப் அந்த பையனுக்கு கிடைக்கிது. அதை வச்சு அவன் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு ஸ்காலர்ஷிப் படிப்பு படிக்கிறான். தலித். அவனை வந்து தலித்துன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. உண்மையான வடிவத்துக்கு வந்து இனம் கிடையாது, மொழி கிடையாது, ஜாதி கிடையாது, எதுவுமே கிடையாது. ரியல் ஸ்டஃப் வந்து என்றைக்கும் ஸ்டஃப் தான். இந்த போராட்டத்தில் முழுக்க முன்ன நின்று போராடினவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா உயர் ஜாதிக்காரங்க. அஸ்ஸாமில் ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ் மினிஸ்டரோட பொண்ணு வந்து ரோட்டில் நின்று கோஷம் போடுது. ரைட்டுங்களா? ஆர்எஸ்எஸ் அது இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு முழுக்க இவங்க வந்து போராட்டத்தில் இறங்கி அந்த நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு காரணமான கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா பண்ண வச்சுருக்காங்க. ரைட்டுங்களா? இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு விஷயம் போகுதுன்னா, இந்த பையனை பற்றி விசாரிக்கிறோம். தீப்கே யார் அப்படின்னா, இவன் வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணவன். இப்போ நம்ம திமுகவில் ஐடி விங் இருக்குல்ல, ஐடி விங்கு இப்போ ஜென்சி விங்குலாம் இவங்க ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு கட்சியும். அந்த மாதிரி ஆம் ஆத்மி கட்சியுடைய சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணவன். 400% ஆன்டி பிஜேபி.
அதே மாதிரி அர்னாப் கோஸ்வாமி வந்து சொல்லுவாங்க, அவர் ரைட் விங்கு ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க பையன் பேர் வந்து செகுவாரா. லெஃப்ட் விங், லெஃப்ட் தாட் உள்ள ஆள் தான் அர்னாப் கோஸ்வாமி. பொழப்புக்காக அவர் பிஜேபிக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதை நம்ம குறையாக சொல்லலை. அவர் பொழப்பு அவர் பேசுகிறாரு. ஆனால் லெஃப்ட் தாட். அதே மாதிரி இந்த பையன் வந்து 75% லெஃப்ட் தாட் உள்ளவன், இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு சாதாரண, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகை இல்லை, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதெல்லாம் கிடையாது. சாதாரண மராத்தி பத்திரிகையுடைய லோக்கல் ரிப்போர்ட்ரு. ரைட்டா? ஏரியா, நான் எங்கள் லாங்குவேஜில் சொல்லணுன்னா என்ன சொல்லுவோம், ஏரியா ரிப்போர்ட்ரு. அவன் அமெரிக்காவுக்கு போகிறான். அங்கேருந்து நம்ம சிஜிஐ வந்து ஒரு ரிமார்க் சொல்கிறாரு, வேலையேற்றவங்களாம் கருப்பாம்பூச்சின்னொன்னே, கருப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒன்றை வந்து இவன் சோஷியல் மீடியாவில் இருந்து பழக்கப்பட்டதுனால அவன் ட்விட்டரில் இனாகிரேட் பண்ணுறான். அது பூஸ்ட் ஆகுது. பூஸ்ட் ஆகிட்டு வருது. உடனே இவனை தலித்துன்றாங்க, அதுன்றாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, எல்லா வேலையும் சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு பார்லிமெண்ட் சலோ சன்சத் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டு முதல்ல கம்மியாக கூடுறாங்க. அதுக்கப்புறம் அது 1 லட்சம் பேராக கூடுறாங்க. ரைட்டுங்களா? கூடுறதோடு மட்டும் இல்லை, இந்த ஒரு போராட்ட கமிட்டி ஒன்று அமைக்கிறான் அந்த பையன். அந்த கமிட்டிக்குள்ளே இடதுசாரி கட்சிகளுடைய இந்திய மாணவர் சங்கம் அதில் இடம்பெறுது. அந்த கமிட்டிக்குள்ளே இடம்பெறுது. கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியா தான் இவங்களுடைய ஒர்க், ஃபுல்லாகவே சோஷியல் மீடியா தான். இப்போது இந்த க்ரைசிஸோட பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு பயங்கரமாக அதிகரிச்சிருக்கு. இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களில் ஒரு 50%க்கு மேலே யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலையிலிருந்து துரத்தப்பட்டவர்கள். ரைட்டுங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான இண்டஸ்ட்ரி வந்து சாஃப்ட்வேர்லேயும் உங்களுக்கு வந்து வேலை வந்து பெரிய அளவுக்கு இல்லை, வேலை கிடையாது. டிஃபென்ஸ் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க, அக்னிவீர்னு ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. இபியில் ஆள் எடுக்கிறது இல்லை, பேங்கிங் செக்டரில் ஆள் எடுக்கிறது இல்லை, ரயில்வேஸில் ஆள் எடுக்கிறது இல்லை, டிஃபென்ஸ்லேயும் ஆள் எடுக்கிறது இல்லை. எங்கே பார்த்தாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு மோடி சர்க்காரில் உயர்ந்திருக்கு. வேலையின்மை வறுமையும் ஒரு சாதிக்கென்று அமைந்ததா அப்படின்னு ஒரு பாட்டு வந்து சின்ன வயசில் நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த வேலையின்மையுடைய உச்சகட்டம் இந்தியா முழுக்க பெரிய அளவுக்கு அதில் வருது. அதில் இந்த பையன் தீப்கே வந்து உள்ளே வரான். இவங்க வந்து இந்த போராட்டத்தை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் யோசிக்கிறார் மோடி, ஷூட் பண்ணிடலாமான்னு. அப்போது டிஃபென்ஸ் அட்வைசர்லாம் சொல்கிறாங்க, நீ ஷூட் பண்ணினா நீ இருக்க மாட்ட, டெல்லியில் நீ வந்து குடியிருக்க மாட்ட அப்படின்னு. கார்கே வீட்டுக்கு அவருடைய 98வது பிறந்த நாளைக்கு வந்த ராகுல் காந்தி அப்படியே கோல் போஸ்ட்டை ஷிஃப்ட் பண்ணி நேராக வந்து உட்காந்து பிரதமர் வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்துகிறாரு. அதோட போராட்டத்தோட வீரியம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்காக போயிடுச்சு. இதில் வந்து தமிழ்நாட்டு கான்டெக்ஸ்ட்டுக்கும் இதுக்குமே ஒரு சம்மந்தம் இருக்குது. அதாவது இதை ஃபுல்லாக பண்ணது ஜென்சி பசங்க தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. இதை வந்து ஒரு வேலையின்மைன்ற ஒரு முக்கியமான சப்ஜெக்டை வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க நீட்டில் போகும்போது நீட்டுன்ற எக்ஸாமில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான குளறுபடிகள் இருக்குது. அதில் யாருமே அந்த நீட் எக்ஸாம் நடத்துகிற இதில் வந்து 25 பேர் டெபுடேஷனில் இருக்காங்க. 39 பேர் ஒர்க் பண்ணுறதுல 25 பேர் டெபுடேஷனில் இருக்காங்க. அது இல்லாமல் 24 பேர் அவுட் சோர்சிங்கில் வச்சுருக்காங்க அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு. ஸோ இது ரொம்ப மோசமாக இருக்குது. இந்தியா முழுக்க 1 லட்சம் ஸ்கூலு மூடப்பட்டிருக்கு. மோடி ஆட்சியில் இந்தியா முழுக்க 1 லட்சம் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு மறுக்கப்படுது. வேலை வந்து இந்தியா முழுக்கவே மறுக்கப்படுது. இதை எதிர்த்து தான் வந்து இவங்க போராடுறாங்க. இதை வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணுற மெத்தடு தான் இந்த பையன் வந்து ஆம் ஆத்மி கட்சியோட சோஷியல் மீடியாவில் இருந்ததுனால சோஷியல் மீடியாவை வச்சு இந்த பையன் ஆர்கனைஸ் பண்ணுறான்.
இதே ஆர்கனைசேஷனை தான் இங்கே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு பொய்யை சொல்லி ஒரு ப்ராபகேஷனை பரப்பி விஜய் வந்து இங்கே ஆட்சிக்கு வர்றார். இந்த விஜய் வந்து இவ்வளோ தீவிரமாக இங்கே போராட்டம் நடக்கும்போது இவர் உட்காந்து ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் ராஜ்மோகன் போயிட்டு பாலன் இல்லத்துக்கு போய் போராட்ட களமாக இருக்கக்கூடிய சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே போயிட்டு இன்றைக்கி தான் ராஜ்மோகன் கொஞ்சம் பேசிட்டு வந்திருக்கார். இன்றைக்கி இவர் ராஜினாமா பண்ண உடனே, கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ண உடனே நிர்மல்குமார் வந்து இந்த போராட்டம் சரி அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் தலைவன் விஜய் வந்து இது வரைக்கும் வாயே திறக்கலை, எதுவும் தெரியல. எல்லா முதலமைச்சரும் வந்துட்டாங்க. ஆம் ஆத்மி கட்சியுடைய முதலமைச்சர் வந்துட்டாங்க, எம்ஏ பேபி சிபிஎம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி வந்துட்டார், கனிமொழி போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் அண்ணன் வந்து இதை பற்றி வாயே திறக்கலை, எந்த விதமான ரியாக்ஷனையும் காட்டலை. அதே நேரத்தில் போராடக்கூடிய மாணவர்களை வந்து கண்ணா பின்னான்னு போட்டு தமிழ்நாட்டில் நம்ம நேற்றே வீடியோவில் சொன்னோம், 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து தாக்கப்பட்டு கதறி எழுதாங்க. அந்தளவுக்கான நிலமரத்தை தான் இந்த போராட்டத்துக்கு இவர் உருவாக்குனது வந்து இங்கே தான். ரைட்டுங்களா? சரி, இந்த போராட்டத்தில் இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டார். அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்தது கன்ஃபார்மாக மோடி அவுட். மோடி வந்து இனி வந்து அவரை வந்து நீடிக்கவே முடியாது. ஏன்னா இந்த இதில் வந்து முழுக்க முழுக்க அணிதிரண்ட இளைஞர்கள் வந்து யூபி, பீகார், நார்த் இந்தியா தான். ரைட்டுங்களா? எமர்ஜென்சிக்கு எதிராக வந்து இந்திரா காந்திக்கு எதிராக போராடினவங்க வந்து வட இந்தியர்கள் தான் போராடினாங்க. தென் மாநிலங்கள் வந்து இந்திரா காந்திக்கு ஆதரவு கொடுத்தது. இந்திரா காந்தி 38 சீட்டு வந்து தமிழ்நாட்டில் ஜெயித்தாங்க. அந்தளவுக்கு காங்கிரஸோடைய சப்போர்ட் பேஸாக இருந்த மாநிலம்தான் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் கலைஞர் வந்து அதை எமர்ஜென்சியை மிக கடுமையாக எதிர்த்தார்ன்றதையும் நம்ம இந்த டைமில் நினைவு கூறணும். ஆனால் 38 சீட்டு வந்து கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் எமர்ஜென்சி பீரியடில் கூட. நார்த் இந்தியன்ஸ் வந்து போராட மாட்டாங்க, அவங்க வந்து எதுக்கும் வரமாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நார்த் இந்தியன் இளைஞர்கள், களம் கண்ட நார்த் இந்தியன் இளைஞர்கள், அதுலேயும் நார்த் இந்தியா கிடையாது, மகாராஷ்டிரான்றது வந்து சவுத் இந்தியாவுக்கு கொஞ்சம் முன்னாடி. ரைட்டுங்களா? நம்ம சோழ மன்னர்கள் அடிக்கடி போய் படையெடுத்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மகாராஷ்டிராவில் இருந்து போன ஒரு பையன்தான் இதை வந்து தீப்கே இதை வந்து லீட் பண்ணியிருக்கான். எஸ்எஃப்ஐயோடைய துணையோட லீட் பண்ணியிருக்கான் அந்த பையன். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து அன்இமேஜினபிளாக போகக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இதுக்கு வந்து முடிவே கிடையாது. பொதுவாக இயக்கங்கள், போராட்டங்கள், மெத்தடுகள் எல்லாமே என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, மேலிருந்து கட்டப்படுவது. புரட்சி கூட மேலிருந்து கட்டப்படுவது தான் புரட்சின்வாங்க. ஆனால் இப்போது வந்து புரட்சியோ மூமெண்ட்டோ ஒரு புதிய அத்தியாயத்தை சோஷியல் மீடியா உருவாக்கியிருக்கு. அந்த அத்தியாயம் என்னென்னா, ஹரிசாண்டலாக தான் இந்த இயக்கங்கள்லாம் கட்டப்படும். ஹரிசாண்டல்னால் கீழிருந்து கட்டப்படுது. அப்போது அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கான ஒரு விஷயம் நடந்தது. இதே வந்து பங்களாதேஷ்லேயும் ஸ்ரீலங்காலேயும் நேபாள்லேயும் இதெல்லாம் நடக்கும்போது அதெல்லாம் சின்ன நாடுகள். கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளோட 2 மாநிலங்கள் சைஸ் தான் வரும். அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். அங்கே பண்ணது, அங்கே ஜென்சி பண்ணது வந்து டிஃப்ரெண்ட். ஆனால் இங்கே பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது பெரிய அளவுக்கான விஷயம். இது வந்து ஒரு பெரிய வேக்கப் கால் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் வந்து மோடியுடைய அரசு டோட்டலாக அவுட்டு. ரைட்டா? மோடி இது உன்னுடைய நாடு அல்ல, மோடி உன்னுடைய ரவுடித்தனம் இங்கே வந்து செல்லாது என்பது மட்டும் இல்லை. எல்லாம் சொல்கிறாங்க இவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரரு, கரப்பாம்பூச்சி இயக்கம் வந்து ஆர்எஸ்எஸோட இயக்கம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ஒரு இயக்கம் மேலே வந்திருக்கு. ஜெயபிரகாஷ் நாராயணன் சோஷியலிஸ்ட் மூமெண்ட்லேருந்து அவர் மேலே வந்தார். ரைட்டுங்களா? தந்தை பெரியாருக்கு கூட வேறு கலரை சொல்லக்கூடிய ஆட்கள் இருந்த மாநிலம் இந்த மாநிலம்.
புரியுதுங்களா? அவரையும் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்த்தாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் அவரையே வேறு மாதிரி தான் பார்த்தாங்க. இந்த முற்போக்காளர்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் அவரையே வேறு மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனால் இந்த மூமெண்ட் என்பது வந்து பெரிய அளவுக்கு போச்சு. எந்த அளவுக்கு இந்த மூமெண்ட்டு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 மெட்ரோ ஸ்டேஷனை வந்து மூடிட்டாங்க இவங்க. 22 மெட்ரோ ஸ்டேஷனை மூடின பிறகும் இது வந்து பெரிய அளவுக்கு இந்த இளைஞர்கள் திரண்டிருக்காங்க. விட்டா இந்த இன்னும் கொஞ்சம் விட்டா அங்கே நேபாள்லேயும் பங்களாதேஷ்லேயும் உள்துறை அமைச்சர் ஒருத்தர் அடி வாங்கினார் இல்லையா? அந்த அளவுக்கு மோடிக்கு எதிராக, பாஜக அமைச்சர்களுக்கு எதிராக அந்த அளவுக்கான கோபம் என்பது மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் இருந்தது. இதில் ஒரு ப்ளே வந்து கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளேயை மட்டும் நம்ம சொல்லி முடிச்சிடலாம். பிஜேபிக்கு வந்து மோடி வேணாம், மோடிக்கு பதிலாக வேறு யாரையாவது கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருந்தது. இப்போது அந்த தாட் வந்து இந்த போராட்டத்து மூலமாக மேலே வந்துச்சு. மோடி உட்பட ஒரு 22 பேரை பேக்கப் பண்ணுறதுக்கு பிஜேபி இந்த போராட்டத்தின் மூலமாக தயாராகிட்டுருக்கு. ஸோ மோடிக்கான எண்டு கார்டு இன்று குறிக்கப்பட்டது. இதோட எதிர் விளைவுகள் என்ன இருக்கும் அப்படின்றது பார்த்தோன்னா, நீட்டில் நடந்த முறைகேடுகளுக்கு எதிராக தான் இந்த போராட்டம் இந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு. இது வரைக்கும் போராடாதவங்க, நீட்டு விஷயத்தில் வாயை திறக்காதவங்க வாய் திறந்துருக்காங்க. ஆனால் நம்ம அந்த காலத்துலேருந்து நீட்டுக்கு எதிராக தமிழகம் தான் எல்லா தத்துவ இயலுக்கும் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து தமிழகம் தான். அது திராவிடம் தான். எல்லா தத்துவ இயலோட தாயும் திராவிடம் தான். அந்த மாதிரி நீட்டு விஷயத்துலேயும் நீட்டு வேணாம், பேன் நீட் அப்படின்றது தான் இது வந்து அந்த கோரிக்கையை முன் வச்சது தமிழ்நாடு தான். அந்த கோரிக்கை இன்றைக்கும் பெண்டிங்கில் இருக்குது. இந்த போராட்டம் அனலாக அக்னி நெருப்பாக எரிஞ்சு நின்று இருக்குது. அந்த சூட்டை வந்து இவ்வளோ சீக்கிரம் யாராலையும் அடக்க முடியாது. அடுத்தது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டை எதிர்த்து இவங்க போராடுவதற்கு தயாராகிறாங்க. அதே மாதிரி அதே ஸ்ட்ரோக்கில் நீட்டை வந்து முழுசாக நிராகரிக்கிறதுக்காக இவங்க வந்து போராட போகிறாங்க. ஏன்னா வேலைக்கு போவதற்கு இல்லை மேல் படிப்பு படிப்பதற்கு 190 தேர்வுகள் வந்து நடத்தப்படுது. இந்த 190 தேர்வுகள்லேயும் பணக்காரர்கள், உயர் சாதிக்காரர்கள், வலுவானவர்கள் உள்ளே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர மற்றவங்களுக்கு எந்த வாய்ப்பும் மறுக்கப்படுது. ஸோ இது வந்து சமூக அநீதி. இந்த சமூக அநீதிக்கு எதிராக எழுந்த ஒரு மாபெரும் புரட்சி தான் வந்து டெல்லியில் நடந்திருக்கு. நமக்கு இங்கே விஜய் ஆட்சி இருக்கிறதுனால அதோட சூடு வந்து நமக்கு தெரியல. அண்ணன் வந்து இதுக்கும் வாய் திறக்கலை. வழக்கம் போல் அவர் எதுக்கும் வாய் திறக்க மாட்டார். மாதத்துக்கு ஒரு தடவை தான் வாய் திறப்பார். அதிகமாக அவர் வாய் திறக்கிறது வந்து அண்ணன் ராஜ்மோகனும் நிர்மலும் தான் வாய் திறப்பாங்க. நல்லவேளை ஆதவ் அர்ஜுனாவா உலகமெங்கும் ஆராய்ந்த ஆதவ் அர்ஜுனாவால் ஒன்றும் பண்ண முடியல. திருக்குறள் அறிவு வந்து ஆதவ் அர்ஜுனா சந்தித்தப்போ ஆதவ் அர்ஜுனா சொன்னார், நீட்டெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது, பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இல்லாமல் நீட்டை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாராம். ஆதவ் அர்ஜுனா அவர்களே, நீட்டு போவோம். நீட்டு போகிறது மட்டும் இல்லை, மோடிக்கும் டோட்டலாக அந்த டீமுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய பேக்கப் நடக்கும். இது யூபி தேர்தலையும் எதிரொலிக்கும். அந்த விளைவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். இதில் வந்து அழகாக ராகுல் காந்தி போய் பாலிடிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் பண்ணிவிட்டு வந்துட்டார். ஆனால் அது அந்த அளவில் தான் அதை தாண்டி ஒன்றும் பெருசாக ராகுலுக்கு இல்லை. ரைட்டுங்களா? அவர் ஒன்றும் இந்த போராட்டத்தில் ஹீரோவாலாம் வரப்போகிறது இல்லை. இந்த போராட்டம் அதுக்கே உரிய வடிவங்களை எடுத்து போகுது. இதில் வந்து முன்கை எடுத்து நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்க வந்து கம்யூனிஸ்டுகள். திராவிட இயக்கம் வந்து வழக்கம் போல் தன்னுடைய மாணவர் சக்தியை வந்து இதுக்கும் உபயோகப்படுத்தலை. ரைட்டுங்களா? வழக்கம் போல் திமுக வந்து போராட்டம் இந்த விஷயங்களுக்குள்ளே இந்த கோரிக்கைகளுக்காக போராடுறது இந்த விஷயங்களில் இல்லை. ஆனால் திராவிட இயக்கத்தோட எம்பிக்கள் வந்து திமுகவுடைய எம்பிக்கள் வந்து இந்த போராட்டத்தில் முன்னிற்க முயற்சி செஞ்சாங்க. அது வந்து ராகுல் காந்தி முன்னிற்கிற மாதிரி தான். ஆனால் தமிழ்நாட்டில் அதெல்லாம் தாண்டி அனைத்து கட்சிகளும் சங்கமிக்கக்கூடிய அளவிலான போராட்டம் என்பது உருக்கொண்டு பாலன் இல்லத்திலையும் மற்றும் பல இடங்கள்லையும்
கனன்றுகிட்டு இருக்கு இந்த விஷயங்கள். இந்த தமிழகம்தான் இந்த போராட்டத்துக்கான அடுத்த கோலை கொண்டு போகும். அது நீட்டை முழுவதுமாக ரத்து செய்யணுன்ற அந்த கோரிக்கை தான். அதை நோக்கி இந்த போராட்டத்தை செலுத்துவதற்கு தமிழகம் தயாராக இருக்கிறது. தமிழகத்தின் அறிவுஜீவிகளும் தயாராக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.